பழகற்பை அவருடைய தயாரிப்பிலும் மணிவண்ணனுடைய இயக்கத்திலும் உருவான திரைப்படம் தான் தீர்த்தக்கரையினிலே என்ற திரைப்படம். அந்த படத்துக்கு இளையராஜா தான் இசை. பழகற்பை தயாரித்த பல திரைப்படங்களுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் இடையே அவ்வளவு சிறந்த நட்பு இருந்தது. தன்னுடைய நண்பரான எழுத்து சித்தர் ஜானுக்கு ஒரு பாட்டு எழுதுகின்ற வாய்ப்பை தன்னுடைய படத்திலே தர வேண்டும் என்று விரும்பினார் பழகற்பையார். அவர் அந்த யோசனை இளையராஜாவுக்கு சொன்ன காலகட்டத்தில் பாடல் பதிவுக்கான நேரம் நெருங்கி விட்டிருந்தனால இந்த படத்தில் வேணால் அடுத்த படத்தில் பார்த்து கொள்ளலாம் என்றார் இளையராஜா. சரி என்று சொல்லி அதோடு அதை மறந்து விட்டார் பழகற்பையார். தீர்த்தக்கரையிலே படத்தை தொடர்ந்து கதாசிரியர் கலைமணியுடைய இயக்கத்திலே தெற்கத்தி கள்ளன் என்ற படத்தை தயாரித்தார் பழகற்பையார். அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் விஜயகாந்த். அந்த படத்திற்கான பாடல் கம்போசிங் நடைபெற்ற போது வலம்புரி ஜானுக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்னீங்கல்ல, நாளை காலையில் அவர் வர சொல்லுங்கள், இந்த படத்திலே அவரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றார் இளையராஜா. மறுநாள் காலையில் வலம்புரி ஜான் வந்தார். இளையராஜா டியூனை வாசித்தார். உடனடியாக வலம்புரி ஜான் அந்த டியூனுக்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்தார். இளையராஜா போட்ட டியூனுக்கு அந்த பாடல் கனகச்சிதமாக பொருந்தி இருந்தது. அடிக்கடி என்னை பாருங்கள், தொடர்ந்து படங்களில் பாடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தரேன் என்று அவரை ஊக்கப்படுத்தினார் இளையராஜா. ஆனால் வலம்புரி ஜான் அந்த பணியை செய்யவில்லை. என்னுடைய இனிய நண்பரான வலம்புரி ஜான் அதை மட்டும் செஞ்சிருந்தார்னா தொடர்ந்து இளையராஜாவுடைய பல திரைப்படங்களிலே பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கும் என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் தயாரிப்பாளர் பழகற்பையார்.